முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராமலிங்கத்திற்கு பாஜக அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண்சுக் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவர் அடுத்த மாதம் ஜூலை புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளார். இதனையொட்டி நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா தலைவர், நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் நேற்றைய தினம் VP ராமலிங்கம் மாநில தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து தற்போதைய தலைவர் செல்வ கணபதி MP, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தனர். மாநில தலைவர் பதவிக்கு வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் போட்டியின்றி VP ராமலிங்கம் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய மாநில தலைவர் VP ராமலிங்கம் பதவியேற்பு விழா மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடந்தது. பதவியேற்பு விழாவையொட்டி நகர பகுதியில் விழாவுக்கு வரும் தலைவர்களை வரவேற்று முக்கிய சாலை சந்திப்புகள், சதுக்கங்கள், வழியெங்கும் பேனர்கள் வைத்திருந்தனர். இந்நிலையில் புதிய தலைவர் பதவியேற்புக்காக காரைக்கால், மாஹி, ஏனாம் மற்றும் புதுவையின் பல்வேறு தொகுதிகளில் இருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் திரண்டனர். அங்கு பதவியேற்பு விழா நடந்தது. புதிய தலைவராக VP ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை தேர்தல் அதிகாரி அகிலன் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண்சுக் முன்னிலையில் VP ராமலிங்கம் புதிய தலைவராக பதவியேற்றார். அவரிடம் முன்னாள் தலைவர் செல்வ கணபதி MP கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். தொடர்ந்து புதிய தலைவர் ராமலிங்கத்துக்கு தேசிய பொதுச் செயலாளர் தருண்சுக், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம், MLAக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், முன்னாள் MLAக்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, தீப்பாய்ந்தான் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் சால்வி அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். வணக்கம். என்னடா எடுத்தோடனே வணக்கம் போட்டார் பாருங்களா. ஒரு புதிய பாரதத்தை உருவாக்குவதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சமக்ர சிஷா சார்பில் வித்யா கமிக்ஷா கேந்திரா என்ற பல்நோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சமக்ர சிஷா சார்பில் வித்யா சமிக்ஷா கேந்திரா என்ற பல்நோக்கு மையத்தை அமைத்துள்ளது. இந்த பல்நோக்கு மையத்தின் திறப்பு விழா பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் நடந்தது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வித்யா சமிக்ஷா கேந்திரா பல்நோக்கு மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் அவர் காணொலி மூலம் பள்ளிகளை பல்நோக்கு மையத்திலிருந்து பார்வையிட்டார். அப்போது அவர் ஏதேனும் ஒரு பள்ளியில் மாணவர்கள் வருகை பதிவை காண்பிக்கும்படி கேட்டார். மேலும் ஆசிரியர்கள் எப்போது வருகை பதிவு செய்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். ஆசிரியர்கள் காலை மாலை என 2 முறை வருகை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அதிகாரிகள் மாணவர்களுக்கு 12 மணிக்கு வருகை பதிவு செய்யப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் விழாவில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. விழாவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்தார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஜான்குமார் MLA, பள்ளி கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், சமக்ர சிஷா ஒருங்கிணைப்பாளர்கள், அலுவலர்கள் பங்கேற்றனர்.
விழா ஏற்பாடுகளை சமக்ர சிஷா மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா தலைமையில் ஊழியர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் ஆற்றை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் முருங்கப்பாக்கம் இடையில் உள்ள மேங்க்ரோ காடுகள் நிறைந்த ஆற்றினை மேம்படுத்தும் விதமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளி மற்றும் விபின் ராவத், அதிகாரிகள் வீரசெல்வம், ராதாகிருஷ்ணன், தாசில்தார் பிரித்தி உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அரியாங்குப்பம் ஆற்றில் கலக்கப்படும் கழிவு நீர்களை சுத்திகரித்து ஆற்றில் விடவும், சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் அரிக்கன்மேடு பகுதியில் அருங்காட்சியகம் அமைத்திடவும் மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு மேம்பாட்டு பணிகள் செய்திட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், விபி ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகரில் உட்புற வீதிகளுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிகளுக்காக 21,14,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் விபி ராமலிங்கம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மகாலட்சுமி நகர், திலகர் வீதி, பாரதி வீதி, கம்பன் வீதி மற்றும் வஉசி வீதிகளில் கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கு 21,25,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்வதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூமாப்பட்டி கிராமம் இணையத்தில் வைரலாகி வந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து கூமாப்பட்டிக்கு படையெடுக்க தொடங்கினர். இந்த நிலையில் தற்போது கூமாப்பட்டிக்கு டாப் கொடுக்கும் அளவிற்கு மரக்காணம் பகுதியை ட்ரோன் கேமரா மூலம் ஒரு இளைஞர் வீடியோ எடுத்து அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன பெரிய கூமாப்பட்டி, எங்க ஊர் மரக்கான தெரியுமா? தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. ரோஸ் மாலுக்கு பவன்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பெட் தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ரெட் ரோட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரெட் ரோட்ஸ் கிரிக்கெட் அகாடமி தலைவர் கௌதம பாஸ்கர் தலைமை தாங்கினார். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ் பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு பெங்களூரு சேர்ந்த கோவிந்தன் என்பவரும், இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வீரரும், மூன்றாவது பரிசு ஆரணியை சேர்ந்த வீரரும் பெற்றனர். இப்போட்டியின் சிறப்பாக சென்னையில் இருந்து கலந்து கொண்ட சிறுமி அனாமிகா 7 வயது 10 கிலோமீட்டர் வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்தார். அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மொத்த பரிசு தொகை ரூபாய் 70,000 வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத் தலைவர் கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாணசுந்தரம் கடந்த 28ஆம் தேதியன்று துவக்கி வைத்தார். இப்போட்டிகளில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் 25க்கும் மேற்பட்ட உறுப்பினர் விளையாட்டுக் கழகங்களின் கைப்பந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப், உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகின. அதன்படி லீக் முறையில் நடைபெற்ற போட்டிகளை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாணசுந்தரம் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். 4 அணிகளும் சிறப்பாக விளையாடியதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் இடத்தையும், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி 2ஆம் இடத்தையும், உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப் அணி 3ஆம் இடத்தையும், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் அணி 4வது இடத்தையும் பிடித்தது. மேலும் இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவலு அவர்கள், பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணை செயலாளர் வாசவன், காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக், தொழிலதிபர் பாலமுருகன் மற்றும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ராஜவேலு, செயலாளர் செல்வகுமார் மற்றும் அணி வீரர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.